வசனம் முதல் 11வது வசனம் வரைக்கும் ஞாயிற்றுக்கிழமைக்குரிய சம்பவம் முடிகிறது. பொதுவாக இந்த வாரம் என்று சொன்னால் இது பாடுகளின் வாரம், வீக் ஆஃப் ஃபேஷன். ஸ்தோத்திரம். பாடுகளின் வாரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த வாரத்தில் பாடு அனுபவிக்க போகிறார். ஆகவே இந்த வாரத்தில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியம் நடக்கிறது. இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை, ஸ்தோத்திரம், குருத்தோலை ஞாயிறு. நாளைக்கு 12வது வசனம் முதல் ஆரம்பிக்கும். அவர் ஆலயத்தை சுத்திகரித்தல். அடுத்தது ஸ்தோத்திரம், இதே அதிகாரத்தில் அடுத்த ஒரு 8 வசனங்களுக்கு பிறகு அவர் அத்தி மரத்தை சபிப்பார். அது திரும்ப செவ்வாய்க்கிழமை நடக்கிற ஒரு சம்பவம். புதன்கிழமை ஸ்தோத்திரம் நடக்கிற ஒரு சம்பவம் இருக்கிறது. வியாழக்கிழமை ஆண்டவர் சீஷர்களுடைய பாதங்களை அவர் உட்கார வைத்து கழுவி சுத்திகரித்து அவர் ராபோஜனம் கொடுப்பார். வெள்ளிக்கிழமை அவர் கெட்சமனை தோட்டத்தில் போய் என்ன செய்வார்? ஸ்தோத்திரம், விடியற் காலம் அவர் ஜபித்து கொண்டு இருக்கிற வேலையில் இந்த இரவு நேரத்தில் அவர் ஸ்தோத்திரம் காட்டி கொடுக்கப்படுவார். அதுதான் புனித வெள்ளி. அவர் சிலுவையில் அடிபட்டு பாடுபட்டு நமக்காக வாதிக்கப்பட்டு இரத்தம் சிந்தி மரித்தது. மறுபடியும் அவர் ஸ்தோத்திரம் கல்லறையிலே அடக்கம் பண்ணப்படுகிறார். அவர் ஸ்தோத்திரம் சனிக்கிழமை அவர் முழுவதும் கல்லறையில் இருக்கிறார். ஞாயிற்றுக்கிழமை அவர் விடியற்காலம் மரியாளும் மகதலேனா மரியாளும் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? தூப வர்க்கத்தையும் ஸ்தோத்திரம் நல்ல வாசன திரவத்தையும் அவர்கள் எடுத்துக்கொண்டு ஆண்டவரை பார்க்க அவங்க கல்லறைக்கு போகிறாங்க, சுடுகாட்டுக்கு போகிறாங்க. போகும்போது கல்லறை திறந்திருக்கிறது. காவலர்கள் எல்லாம் ஸ்தோத்திரம் இல்லை. ஆனால் அடக்கம் பண்ணப்பட்ட இயேசுவோ அங்கு இல்லை. ஆமென். அவர் உயிர் தெழுந்தார். அது ஞாயிற்றுக்கிழமை நடந்தது. அப்போ இந்த ஞாயிற்றுக்கிழமை முதல் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியம் நடந்தது. ஆமென். இது பாடுகளின் வாரம். இதை நாம் அதிகாலை ஜெபத்தில் தினந்தோறும் தியானிப்பது நமது வழக்கம். ஆகவே இதை நாம் நாளை முதல் அதிகாலை ஜெபங்களில் இந்த சம்பவங்களை நாம் தியானிப்போம். ஆமென். ஆகவே இந்த வாரத்துக்கு பெயர் பாடுகளின் வாரம். ஆமென். பாடுகளின் வாரம். இந்த வாரம் முழுவதும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் ஏற்படுவது எல்லாமே ஒரு விதமான துன்பமாகவும் துயரமாகவும் மன உளைச்சலாகவுமே இருக்கும். அதை ஒவ்வொன்றாக ஆண்டவர் அதை சரி செய்வார். ஆமென். ஸ்தோத்திரம். ஆகவே தான் இது பாடுகளின் வாரம் என்று இந்த வாரத்துக்கு பெயர். இதிலே இந்த ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கு நடக்கிற சம்பவம் தான் இப்பொழுது நாம் மத்தேயு சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வசனத்தில் வாசித்த வசனங்கள். இது இன்னைக்கு நடந்த சம்பவம். ஸ்தோத்திரம். இன்னைக்கு நடந்த சம்பவம். ஏன் பாஸ்டர் குருத்தோலை வச்சிருக்கிறீங்க? எதுக்கு கையில் கொடுத்தீங்க? இதுக்கு ஏன் கொண்டு போய் இதை ஒரு ஜனங்க கிட்ட கொடுக்க சொல்லி சொன்னீங்க? கூட வந்து ஒரு சுவிசேஷ புத்தகம் கொடுத்துருக்கிறீங்க. எதுக்காக வெளியிலலாம் குருத்தோலை இருக்குது, உள்ள குருத்தோலை இருக்குது, கையில் குருத்தோலை இருக்குது? எதுக்கு நம்ம இப்போ ஓசன்னா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு பாடணும்? அப்படின்னாக்கா இது நடந்தது. இதை நாம் ஸ்தோத்திரம் திரும்ப செய்கிறோம். ஆமென். இதை ஆண்டவர் வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார். இந்த சத்தியத்தை நாம் மீண்டும் செய்கிறோம். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. நாம கடந்த வருஷம் இந்த குருத்தோலையை குறித்து அழகாக நாம் தியானித்தோம். ஸ்தோத்திரம். குருத்தோலையின் 4 வித மகிமைகள். ஆமென். குருத்தோலையின் 4 வித மகிமை. ஸ்தோத்திரம். என்னென்ன மகிமை என்பதை நாம் இந்த குருத்தோலையை வைத்து நாம் ஆண்டவரை குறித்து தியானித்தோம். இந்த குருத்தோலையில் 4 வித மகிமை வெளிப்படுகிறது என்று லூக்கா சுவிசேஷத்திலிருந்து நாம் என்ன பண்ணினோம்? தியானித்தோம். லூக்கா 19வது அதிகாரத்திலிருந்து 29 முதல் 38 வசனங்கள் வரைக்கும் கடந்த ஆண்டு தியானித்தோம். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இவைகளெல்லாம் நாம் மறந்துவிடக்கூடாது. ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். அதை சொல்லும் போதாக நமக்கு நினைவுக்கு வந்துவிட வேண்டும். இந்த ஆண்டு மத்தேயு சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் இந்த 1 முதல் 11 வசனத்தில் நாம் ஏற்கனவே தியானித்த பகுதி தான். ஆனாலும் மீண்டும் நாம் தியானிக்கவிருக்கிறோம். ஸ்தோத்திரம். எப்பொழுது நாம் வாசிக்கப்பட்ட இந்த வசனங்களை திரும்ப நாம் கவனிக்கிறோம். இந்த குருத்தோலை ஞாயிறிலே குருத்தோலை நம்மை என்ன செய்ய வைக்கிறது? இதுதான் இன்றைய செய்தியின் தலைப்பு. குருத்தோலை நம்மை என்ன செய்ய வைக்கிறது? நம்மை
என்ன செய்ய வைக்கிறது? குருத்தோலை நம்மை என்ன செய்ய வைக்கிறது? அன்றைக்கு குருத்தோலை அவரை வரவேற்ற ஜனங்களை என்ன செய்ய வைத்தது? அவரை ஸ்தோத்திரம் எதிர்நோக்கி சென்று அவரை வரவேற்ற ஜனங்கள் என்ன பண்ணினார்கள் அப்படி என்று நாம் இங்கே பார்த்தால் அழகாக வசனம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. ஸ்தோத்திரம் 6வது வசனத்தை நாம் வாசிக்கிறோம். சீஷர்கள் போய் இயேசு தங்களுக்கு கட்டளையிட்டபடியே செய்து, ஆண்டவர் 1வது 2வது வசனத்தில் சொல்லுகிறார், நீங்கள் உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள், 2 பேரா போங்கள். அவர் 2 சீஷரை தான் அழைக்கிறார். 2 பேராய் அழைத்து கழுதையையும் காண்பீர்கள், கழுதை குட்டியையும் காண்பீர்கள், அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். அதை ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று கேட்டால் இது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள், வேற எதையும் நீங்கள் வினாவ வேண்டாம், பேச வேண்டாம், இதை அவத்து கொண்டு வாருங்கள் அப்படி என்று சொல்லி ஆண்டவர் 1வது வசனத்தை 2வது வசனத்தில் அதை சொல்லி அனுப்புகிறார். இப்போது வாசிக்க நமக்கு நேரம் இல்லை. இப்படி ஆண்டவர் சொல்லி அனுப்புகிற காரியத்திற்கு சீஷர்கள் என்ன செய்கிறார்கள் அப்படி என்று சொன்னால், சீஷர்கள் அவர் சொன்னபடியே செய்கிறார்கள் என்று 6ஆம் வசனம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. அப்படி என்று சொன்னால் குருத்தோலை நம்ம என்ன செய்ய வைக்கிறது? இதுதான் தலைப்பு. குருத்தோலை ஆண்டவருக்கு நம்மை கீழ்ப்படிய வைக்கிறது. இந்த குருத்தோலை ஆண்டவருக்கு நம்ம என்ன செய்ய வைக்கிறது அப்படின்னு சொன்னால், இந்த குருத்தோலையை பார்க்கும்போது இந்த 2026 முதலாவது சத்தியம் என்ன? ஸ்தோத்திரம், இந்த குருத்தோலை ஆண்டவருக்கு நம்மை கீழ்ப்படிய வைக்கிறது. ஆமென். இந்த குருத்தோலை ஞாயிறிலே, இந்த குருத்தோலை நாளிலே, இந்த குருத்தோலை பண்டிகையிலே அன்னைக்கு நடந்த சம்பவம் நமக்கு என்ன வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், சீஷர்கள் கீழ்ப்படிந்தார்கள். ஆமென். அவர் சொற்படி செய்தார்கள். அவர் என்ன சொன்னாரோ அந்த சொன்னதுக்கு ஆண்டவரை பார்த்து அவங்க எதையுமே மாறுத்தரம் சொல்லலை, அவங்க எதையும் எதிர்த்து கேள்வி கேட்கல. ஆண்டவர் சொன்னதுக்கு எதையும் அவங்க விகற்பமாக பேசலை, எதிர்மறையாக பேசலை, தாறுமாறாக பேசலை, கூட பேசலை. ஆண்டவர் சொன்னதற்கு எதையும் அவங்க சாத்தியமில்லை அப்படின்னு சொல்லலை, இது முடியாது அப்படின்னு சொல்லலை. இல்லை, ஆண்டவர் சொன்னதுக்கு இதில் செஞ்சா பாதிப்பு உண்டு, பிரச்சனை உண்டு அப்படின்னு அவங்க எதையுமே என்ன செய்யலை, பேசவே இல்லை. ஆண்டவர் சொன்னார், சொன்னதை அப்படியே கேட்டாங்க, கேட்டதை அப்படியே போய் என்ன பண்ணாங்க, செஞ்சாங்க. அது ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். அதுதான் 6வது வசனம். சீஷர்கள் போய் இயேசு தங்களுக்கு கட்டளையிடப்பட்டபடியே செய்தார்கள். ஆமென், ஆமென். அப்போ இந்த குருத்தோலை ஞாயிறில் ஸ்தோத்திரம், இந்த குருத்தோலை நம்ம என்ன செய்ய வைக்கிறது என்று சொன்னால், ஸ்தோத்திரம், கீழ்ப்படிய வைக்கிறது, கீழ்ப்படிய வைக்கிறது, கீழ்ப்படிதலை சொல்லிக் கொடுக்கிறது, கீழ்ப்படிதலை கற்றுக் கொடுக்கிறது. இந்த குருத்தோலை ஞாயிறு, குருத்தோலையினுடைய சத்தியம் முதலாவது எதை வெளிப்படுத்துகிறது என்று சொன்னால், ஸ்தோத்திரம், கீழ்ப்படிதலை அது நமக்கு கற்றுக் கொடுக்கிறது, கீழ்ப்படிதலை சொல்லுகிறது, கீழ்ப்படிதலை நமக்கு எடுத்துரைக்கிறது. அல்லேலூயா, 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 ஆமென். ஸ்தோத்திரம். அப்போ ஆண்டவருக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த குருத்தோலை ஞாயிறில் அவருக்கு எந்தெந்த காரியத்தில் நாம் அவர் சொல்படி கேட்டு செய்ய வேண்டுமோ அந்தந்த காரியத்தில் நாம் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு நிச்சயம் கீழ்ப்படிய வேண்டும். ஆமென். ஆண்டவர் அவர் நம்மிடத்தில் நிச்சயம் ஆவியாய் இருக்கிறபடியினால் நம்ம உள்ளத்தில் ஆவியானவர் என்ன செய்வார்? பேசுவார். ஆமென், ஆமென். நீங்களே தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள், தேவனுடைய ஆவி உங்களுக்குள் வாசமாய் இருக்கிறது என்பதை நீங்கள் அறியாதிருக்கிறீர்களா? அவர் உங்களுக்குள் தான் வாசமாய் இருக்கிறார் என்று கொரிந்தியரில் பவுல் அழகாக எழுதி வைத்திருக்கிறார். ஆமென். 3:16 அதே தேவன் நமக்கு இப்போ சொல்லுகிறார், அவர் எப்படி நமக்கு ஸ்தோத்திரம் உணர்த்துறாரோ அந்த ஆவியாகிய தேவன் அவருக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். எனக்கு இது ஆவியானவர் சொல்கிறாரு, இது எனக்கு ஆவியானவர் பேசுகிறாரு. ஆமென்.
எப்படி எலியாவை பார்த்து சொல்லுகிறார், என்னை ஆண்டவர் இப்பொழுது எரிகோவுக்கு கொண்டு போகிறார், என்னை ஆண்டவர் இப்போ யோர்தானுக்கு கொண்டு போகிறார் அப்படி என்று. ஸ்தோத்திரம். என்னை ஆண்டவர் இப்பொழுது வனாந்தரத்துக்கு கொண்டு போகிறார் எப்படின்னு அவர் சொல்கிறாரோ அதே மாதிரி ஆவியானவர், நம்ம பெற்ற ஆவியானவர், நம்ம அபிஷேகித்த ஆவியானவர் என்ன உணர்த்துறாரோ அவருக்கு நாம் கீழ்ப்படிந்தே ஆக வேண்டும். ஆமென். ரெண்டாவது, இப்போ சபையில் உட்கார்ந்து இருக்கிறோம், இப்போ தேவ வசனம் வெளிப்படுது. இந்த வசனத்தை சொல்லுவதற்கு முன்பதாக இந்த ஆராதனையில் அறிவிப்பு என்பது ஒரு பகுதி, அந்த அறிவிப்பு என்பதும் ஒரு ஆராதனை. அந்த அறிவிப்பை இவ்வளவு நேரம் பாஸ்டர் சொன்னாரே, இந்த அறிவிப்பு எனக்கு தான் சொல்லப்பட்டது. அப்போ இதை ஏன் கூட அந்த ஆண்டவருக்கு நான் என்ன காரியத்தை செய்ய வேண்டுமோ, மாம்சீக ரீதியாக நான் எதை செய்ய வேண்டுமோ, இந்த ஸ்தோத்திரம் விசுவாசி என்ற இடத்திலிருந்து நான் என்ன செய்ய வேண்டுமோ, நான் திருச்சபையார் என்ற இடத்துல நான் எதை செய்ய வேண்டுமோ, இப்போ எனக்கு சொல்லப்பட்டது, உற்சாகப்படுத்தப்பட்டது, ஒரு காரியத்தை விவரிக்கப்பட்டது, எடுத்துரைக்கப்பட்டது. அப்போ இந்த அறிவிப்புக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? கீழ்ப்படிய வேண்டும். ஆமென், ஆமென். அடுத்தது, நம்ம கையில் ஆண்டவர் 40 தேவ மனிதர்களை கொண்டு பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு எழுதப்பட்ட பரிசுத்த வேதத்தை கையில் கொடுத்திருக்கிறார். இந்த பரிசுத்த வேதம் என் கையில் இருக்கிறது. எனக்கு படிக்க தெரியும். தினந்தோறும் நான் 1 அதிகாரம், 2 அதிகாரம், 3 அதிகாரம், 5 அதிகாரம் என்று படிக்கிறேன். ஏதோ எனக்கு புரிகிற வசனத்தை தியானிக்கிறேன், எழுதி பார்க்கிறேன், குறித்து பார்க்கிறேன். அப்போ இந்த வசனம் ஒன்றை எனக்கு பேசும். அதுக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? கீழ்ப்படிய வேண்டும். பைபிள் படிப்பது மாத்திரமல்ல, அந்த வசனத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும். ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மை ஆண்டவர் இந்த ஸ்தோத்திர திருச்சபையிலேயோ ஊழியத்திலேயோ ஊழியரோடும் ஸ்தோத்திரம் ஒரு பகுதியாக உங்களை இணைத்து அந்த ஊழியத்தை செய்வதற்கு ஒரு வேலையையோ, ஒரு பொறுப்பையோ, ஒரு கண்காணிப்பையோ, ஒரு ஊழியத்தையோ ஸ்தோத்திரம் நமக்கு கிடைக்க செய்திருப்பார். நாம் பெற்றிருப்போம். அந்த இடத்துல இருந்து நாம் ஸ்தோத்திரம் செய்ய வேண்டிய காரியங்களை சரியாக சரிவர நம் திட்டவட்டமாக சொல்லப்பட்டபடியே, சொல்லிக் கொடுக்கிறபடியே, போதிக்கிறபடியே, நாம் வழிநடத்தப்படுகிறபடியே நம்ம என்ன செய்ய வேண்டும்? கீழ்ப்படிய வேண்டும். ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அதை தான் சாமுவேல் சவுலை பார்த்து சொல்லுகிறார். 1 சாமுவேல் புத்தகத்தில் நியாயாதிபதியாகிய தீர்க்கதரிசியாகிய சாமுவேல் வருவதற்கு முன்பதாக ஸ்தோத்திரம் தாமதிக்கிறதை பார்த்துவிட்டு சவுல் ராஜா அவன் பலி செலுத்தி விடுகிறான். ஸ்தோத்திரம் பலி செலுத்தி முடிக்கிற வேளையில் சாமுவேல் ஆகிய ஊழியக்காரன் உள்ளே வருகிறான், ஆசாரியன் உள்ளே வருகிறார், நியாயாதிபதி உள்ளே வருகிறார். வந்தவுடனே சவுலை ராஜாவை பார்த்து சாமுவேல் கேட்கிறார், தீர்க்கதரிசி, ஸ்தோத்திரம் பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலே உத்தமம். ஆமென். பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலே உத்தமம். பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலே உத்தமம். ஆமென். அந்த இடத்த என்ன சொல்ல வருகிறார்? நீ ஆண்டவருக்கு கொழுத்த கன்றுகளை கொண்டு வந்து பலி செலுத்தி இருக்கிற. படையற்பாட்டு முறைப்படி அவன் சூப்பரான பயங்கரமான காணிக்கையை கொண்டாந்து படைக்கிறான் சவுல் ராஜா. ஆனால் சாமுவேல் தீர்க்கதரிசி வருவதற்கு முன்பதாக அதை பலி செலுத்தி விட்டான். ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம். அவன் மனசார கொண்டாந்து கொடுத்தான், நல்லதை கொண்டாந்து கொடுத்தான், பெஸ்ட்டை கொண்டாந்து கொடுத்தான். ஆனால் அவன் பலி செலுத்தக்கூடாது. பழைய ஏற்பாட்டு வழக்கத்தின்படி பலிபீடத்தில் தேவனுக்கு யார் தான் பலி செலுத்த வேண்டும்? ஆசாரியன் தான் பலி செலுத்த வேண்டும். ஆனால் ஆசாரியன் வர கொஞ்சம் தாமதித்ததுனால ராஜா பலி செலுத்திட்டாரு. ஸ்தோத்திரம். அதனால் அவனுக்கு கிடைத்த ஒரு பெரிய சாபம், ஸ்தோத்திரம், உன்னுடைய ராஜ்ய பாரம் உன்னை விட்டு விலகும். ஆமென். அடுத்த ஒரு சாபம், ஸ்தோத்திரம், உன்னை பொல்லாத ஆவி தொடரும். ஆமென். அடுத்தது சொல்கிறாரு, உன்னுடைய ஒரு ராஜான்னு சொன்னால் அடுத்த சந்ததியில் ஒருவர் ராஜாவாக வரணும். ஆனால் பழைய ஏற்பாட்டு ராஜா அபிஷேகம் அது. ஆனால் இவனுக்கு
அடுத்தது உன் ஸ்தானத்தில் ஒருவனும் ராஜாவாக வர முடியாது என்று ஸ்தோத்திரம் சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்லுகிறார். மூன்றாவது சாபத்தை. ஆமென். இது மூன்றுமே பயங்கரமான ஒரு சாபம். ஸ்தோத்திரம். அப்போ கீழ்ப்படிதல் இல்லை என்று சொன்னால், கீழ்ப்படிதல் ஒன்று இல்லை என்று சொன்னால் எவ்வளவு பெரிய அங்கே விபத்து, எவ்வளவு பெரிய விபரீதம், எவ்வளவு பெரிய ஸ்தோத்திரம் வாழ்க்கையில் அலங்கோலம், எவ்வளவு ஸ்தோத்திரம் நிம்மதியற்ற நிலை, சமாதானம் இழந்த நிலை, ஸ்தோத்திரம் மன உளைச்சலான நிலை, ஸ்தோத்திரம் சொல்லப்போனால் அதாவது நம்ம வார்த்தையில் சவுலுக்கு அடுத்தது பைத்தியமே பிடிச்சிருச்சு. அதுதான் இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், கொஞ்சம் பேய் பிடிச்சவங்கள, பிசாசை பிடிச்சவங்கள ஸ்தோத்திரம் நம்ம என்ன சொல்கிறோம், பைத்தியமாயிடுச்சு. அப்படி நம்ம ஈஸியாக சுலபமாக ஒரு வார்த்தையில் முடிக்கிறேன் பார். இப்போது சவுலுக்கு என்ன ஆகி போச்சு, பைத்தியமாகி போச்சு. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கீழ்ப்படிதல் ஒன்று இல்லை என்று சொன்னால் நம்மளுடைய ஆசீர்வாதமே போய்விடும். ஆமென். கீழ்ப்படிதலில் தான் நம்முடைய ஆசீர்வாதம் இருக்கிறது. அப்போ இங்கே நம்ம பார்க்கிறோம், இந்த குருத்தோலை ஞாயிறில் அவர் சொன்னதை சொன்னபடியே சீஷர்கள் கேட்டு கீழ்ப்படிந்தார்கள். ஆமென். ஆண்டவர் நம்மை ஸ்தோத்திரம் அவர் பிள்ளையா வைத்திருக்கிறாரா, கீழ்ப்படிவோம். ஆமென். அவருடைய ஸ்தோத்திரம் ரட்சிக்கப்பட்ட குடும்பமாக வச்சிருக்கிறாரா, ஸ்தோத்திரம் அவருக்கு நம்ம கீழ்ப்படிந்து சாட்சியா நம்ம குடும்பத்தில் இருப்போம். ஆமென். ஆண்டவர் ரட்சித்து அவர் பிள்ளை என்ற அங்கீகாரத்தை நமக்கு தந்திருக்கிறாரா, இந்த அங்கீகாரத்தோடு சமுதாயத்தில் நம்ம தேவனுடைய ஜனமாக கீழ்ப்படிந்து காட்டுவோம். ஆமென். ஹல்லேலூயா. நம்மை ஸ்தோத்திரம் ஆண்டவர் எந்தெந்த இடத்துல மேன்மைப்படுத்தி உயர்த்தி ஒரு ஸ்தானத்தை கொடுத்து ஒரு கனத்தை கொடுத்து ஒரு மதிப்பை கொடுத்து வச்சிருக்கிறாரோ, அந்தந்த இடங்களில் எல்லாம் தேவன் இது எனக்கு தந்தது கொடுத்தது என்று அந்த உணர்வோடு ஸ்தோத்திரம் நாம் தேவ கீழ்ப்படிதலோய் நம் வெளிப்படுத்தி நடந்து கொள்ள ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. இது என்னால் உண்டான மேன்மை அல்ல, இது என்னால் உண்டான ஸ்தோத்திரம் ஆசீர்வாதம் அல்ல, இது பதவி அல்ல, பட்டம் அல்ல, ஸ்தோத்திரம் உயர்வு அல்ல, இது எல்லாம் எனக்கு ஆண்டவர் கொடுத்தது என்று நாம் அவருக்கு எந்த உயரத்தில் சென்றாலோ ஆண்டவருக்கு கீழ்ப்படிதலோடு இருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென், ஆமென். அவர்கள் கீழ்ப்படிந்தார்கள், அவர்கள் கீழ்ப்படிந்தார்கள், அவர்கள் கீழ்ப்படிந்தார்கள். இந்த குருத்தோலை ஞாயிறிலே இந்த குருத்தோலை நம்ம என்ன செய்ய வைக்கிறது என்று சொன்னால், இந்த 21ஆம் அதிகாரம் மத்திய சுவிசேஷம் 6ஆம் வசனத்தின்படி நம்மை கீழ்ப்படிய வைக்கிறது, கீழ்ப்படிய வைக்கிறது. கீழ்ப்படிதலை இது கற்றுக் கொடுக்கிறது. கீழ்ப்படிதல் என்ற சத்தியத்தை சொல்லிக் கொடுக்கிறது. கீழ்ப்படிதல் என்ற ஒரு ஸ்தோத்திரம் நிதர்சனத்தை நமக்கு எடுத்து உரைக்கிறது. ஆமென். தேவ பிள்ளையாய் இருப்பது மாத்திரமல்ல, அந்த தேவ பிள்ளையாய் இருப்பதில் நீ கீழ்ப்படிதலோடு இரு. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்து 7வது வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். அழகாக 7வது வசனம், கழுதையையும் குட்டியையும் கொண்டு வந்து அவைகள் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டு அவரை ஏற்றினார்கள், அவரை ஏற்றினார்கள், ஏற்றினார்கள். ஸ்தோத்திரம். குருத்தோலை நம்ம என்ன செய்ய வைக்கிறது? 2வது அப்படின்னு பார்த்தா, இந்த குருத்தோலை நம்மை ஆண்டவர் விருப்பத்தை நிறைவேற்ற வைக்கிறது. குருத்தோலை நம்மை ஆண்டவர் விருப்பத்தை நிறைவேற்றுகிறது. ஆமென். அவர் விருப்பத்தை நிறைவேற்ற வைக்கிறது. இது வெறும் குருத்தோலை இல்லை. இந்த குருத்தோலை என்ன செய்ய வைக்கிறதுனா ஆண்டவர் விருப்பத்தை நிறைவேற்ற வைக்கிறது. ஆண்டவர் ஸ்தோத்திரம். நீங்கள் இந்த 4 சுவிசேஷத்தில் எடுத்து படித்து பார்த்தீங்கன்னு சொன்னால், ஆண்டவர் இதற்கு முன்பதாக சில முறைகள் அவர் எருசலேம் பட்டணத்துக்குள் போயிருக்கிறார். எருசலேம் பட்டணத்துக்குள் போயிருக்கிறார். ஆனால் அவர் வந்ததும் தெரியாது, போனதும் தெரியாது. அந்த ஊருக்குள்ளே அவர் வந்ததும் தெரியாது, போனதும் தெரியாது. நீங்கள் எடுத்து படித்து பாருங்கள். படிக்கும்போது அவர் எருசலேமுக்கு வந்தார் அப்படின்னு இருக்கும், அவர் எருசலேமுக்கு போனார் அப்படின்னு இருக்கும், அவர் எருசலேமில் தங்கினார் அப்படி இருக்கும். அப்போனாக்கா அவர் எத்தனை முறை போயிருக்கிறாரு நீங்கள் படிக்கும் போது அதை கணக்கு போட்டு பாருங்கள். அப்போ அத்தனை முறை போனவர் அங்கே ஒரு சம்பவத்தையும் அவருக்குன்னு செய்ய சொல்லலை. நல்லா புரிந்து கொள்ளணும் தேவ சபையாரே. ஒரு முறையாக அவர் விருப்பத்தை கேட்கல. இந்த ஊருக்கு வரேன், இது செய்யுங்க அப்படின்னு சொல்லவே கிடையாது.
உங்கள் வீட்டுக்கு வரேன், இதை கொஞ்சம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லலை. நான் 10 முறை உங்கள் வீட்டுக்கு வரேன், எதையுமே நான் கேட்கல. சும்மா வரேன், நான் போகிறேன், நான் வரேன், நான் போகிறேன். ஆனால் எருசலேமுக்கு அவர் அப்படி தான் வராரு, போகிறாரு. இந்த முறை வரும்போது ஆமே, இந்த சத்தியத்தை நம்ம இது வரைக்கும் கேட்டே இருக்க மாட்டோம். நீங்கள் எல்லோருமே கேட்டுக்கணும். அந்த குருத்தோலை ஞாயிறு இல்லை, விசேஷித்தமான ஒரு புரிதல், விசேஷித்தமான ஒரு சத்தியம் என்னவென்று சொன்னால், அவர் இத்தனை முறை வரும்போதெல்லாம் ஏன் அவர் பிரபல்யமாக சொல்லிக்கல, அவர் விருப்பத்தை காண்பித்து கொள்ளல எருசலேமுக்கு வரும்போது அப்படின்னு சொன்னா, அவர் முன்னாடி வரும்போதெல்லாம் வந்துட்டு மறுபடியும் திரும்ப போயிட்டு இன்னொரு முறை வருவார். ஆனால் இந்த முறை மட்டும் அவர் ஏன் அவர் விருப்பத்தை நிறைவேற்ற சொல்கிறாரு அப்படின்னாக்கா, இதுக்கு முந்தின முறை எத்தனையோ முறை வந்தார், அப்போ அவருடைய விருப்பத்தை கேட்கல, அவர் விருப்பத்தை நிறைவேற்ற சொல்லலை. ஸ்தோத்திரம். இப்போ ஏன் நிறைவேற்ற சொல்கிறார் அப்படின்னாக்கா, அவர் எருசலேமுக்கு வருவது இதுதான் கடைசி, இதோடு அவர் மரிக்க போகிறார். ஆமென். இதுக்கப்புறம் அவர் வரமாட்டார், எருசலேமுக்கு என்ன செய்ய மாட்டார், வரமாட்டார். இதுதான் கடைசி அவருடைய எருசலேம் பயணம். அதனால் அவர் கடைசியாக அவர் ஆசைப்படுறாரு, விருப்பப்படுறாரு. இதுக்கப்புறம் வந்ததெல்லாம் வேற, திரும்ப நான் வர வேண்டியது இருந்தது, இதோடு என் பிதாவின் சித்தம் எருசலேமுக்குள் நான் வருவது முடிவடைகிறது. அதனால் இனிமேல் நான் வரமாட்டேன், கடைசியாக வருகிறேன். அதனால் எனக்காக நீங்கள் என்ன செய்யுங்கன்னு சொன்னால், கழுதைய குட்டியையும் கொண்டு வந்து என்னை அது மேலே வந்து நீங்கள் என்ன செய்யுங்க, ஏற்றுங்கள் அப்படி என்று சொல்லுகிறார். ஆமென். கடைசி ஆசை, அவருடைய விருப்பம். ஆமென். அவர் ஸ்தோத்திரம் அந்த எருசலேம் வீதி வழியாக பவனி வருவது, அல்லேலூயா, அந்த விருப்பத்தையே இந்த குருத்தோலையில் அவர் நிறைவேற்றினார். ஆமென். ஸ்தோத்திரம். அதை ஜனங்களிடத்தில் சொன்னார், அதை அங்கே ஸ்தோத்திரம் தனது சீஷர்களிடத்தில் சொன்னார். அதை அங்கு இருந்த மக்கள், அந்த எருசலேம் பட்டணத்தார், யூதர்கள் அதை என்ன செய்தார்கள், அந்த கடைசி ஆசையையும் நிறைவேற்றி வைத்தார்கள். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இந்த குருத்தோலை நம்ம என்ன செய்ய வைக்கிறது அப்படின்னாக்கா, இந்த குருத்தோலை நம்ம என்ன பண்ண வைக்கிறது அப்படின்னா, ஆண்டவருடைய விருப்பத்தை நிறைவேற்ற வைக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இந்த குருத்தோலை நம்ம பார்க்கும்போதெல்லாம், இது இப்போ நான் சொன்னது மாதிரி இதுவரைக்கும் கேட்டிராத ஒரு பார்வை இந்த குருத்தோலை மீது, இதுவரைக்கும் வந்துடாத ஒரு பார்வை. ஆண்டவர் ஏன் அந்த வீதியில் பவனி போனார், ஏன் அவர் வந்து ஸ்தோத்திரம் அவர் வந்து கழுது மேலே ஏறினார் அப்படின்னாக்கா, அதுதான் அவருடைய கடைசி ஆசை. ஆமென். இதை மறந்துடாதீங்க, இது அடுத்த ஆண்டு கேட்பேன். ஆமென். ஆண்டுடைய கடைசி ஆசை குருத்தோலை ஞாயிறில் என்னன்னு சொல்லிட்டு அடுத்த ஆண்டு கண்டிப்பாக கேட்பேன். நினைவு வைத்து கொள்ளுங்கள். இது வரைக்கும் உங்களுக்கு யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க. அவருடைய கடைசி விருப்பம், அவருடைய கடைசி விருப்பம், அவருடைய கடைசி விருப்பம், அவருடைய கடைசி ஆசை, அவருக்கென்று தனக்கென்று அவர் பண்ணி கொண்டது இதுதான். எருசலேம் வீதியில் அவர் என்ன பண்ணார், கழுத மேலே ஊர்வலமா பவனியா, தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, ஓசன்னா, ஓசன்னா என்ற ஆர்ப்பரிப்போடு அவர் வந்து ஆரவாரமோடு, அவர் குருத்தொலையோடு, அவர் குதூகலத்தோடு அவர் கழுத மேலே ஏறி பவனியாக ஸ்தோத்திர கம்பளங்கள் வெறிக்க, அவங்க எல்லாம் ஸ்தோத்திரம் எல்லாவற்றையும் கொடுக்க, ஆண்டவர் ஊர்வலமாய் போன ஒரு அவருடைய செயல்தான் கடைசி விருப்பம். ஆமென், ஆமென். எத்தனையோ முறை அது எருசலேம் பட்டணத்துக்கு போனார், எத்தனையோ முறை எருசலேம் தேவாலயத்துக்கு அவர் சின்ன வயசுலேயே போனார், அப்பா அம்மா கூட ஸ்தோத்திரம். ஆனால் அவர் விருப்பத்தை செய்ய சொல்லலை, அவர் விருப்பத்தை நிறைவேற்ற சொல்லலை. ஆமென். இந்த முறை அவர் விருப்பத்தை அவர் நிறைவேற்றினார். அதை நிறைவேற்றுவதற்கு அவர் சீஷர்களையும் ஜனங்களையும் பயன்படுத்தினார். இன்றைக்கு இந்த குருத்தோலை நம்ம என்ன செய்ய வைக்கிறதுன்னா, ஆண்டவர் விருப்பத்தை நிறைவேற்ற வைக்கிறது. அப்பா, இந்த குருத்தோலை ஞாயிறுக்கு போனேன், ஏதோ ஒரு சத்தியத்தை கேட்டு வந்த போலப்பா, இன்றைக்கி ஆண்டவர் நமக்கு ஒரு கண்ணை திறந்து காட்டுறாரு. எத்தனையோ குருத்தோலை ஞாயிறு நானும் பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன், பிரசங்கத்தை கேட்டு இருக்கிறேன், தோத்துறோம் இம்மா துண்டு பிள்ளையிலிருந்து. ஆனால்
இந்த வெளிப்பாடு என்றது பெரிய வெளிப்பாடு. அல்லேலூயா. ஆண்டவருடைய ஆசையே அவர் இன்னைக்கு தான் அவர் வந்து வாயை திறந்து கேட்குறாரு. ஆண்டவருடைய விருப்பத்தையா அவர் என்ன செய்கிறாரு? அவர் சாக போகிறாரு, அவர் மரிக்க போகிறாரு. ஆனால் இப்போ என்ன செய்கிறாரு? தான் விருப்பத்தை நிறைவேற்ற சொல்கிறாரு. ஆமே, தான் விருப்பம்தான் இது, தான் ஆசை தான் இது அப்படின்றத அவங்க கிட்ட அந்த வார்த்தையால் சொல்லாமல் சொல்கிறாரு. எனக்கு ஒரு கழுதை குட்டி கொண்டு வாங்க, இது யாருக்குன்னு கேட்டால் ஆண்டவருக்குன்னு சொல்லுங்க, அது மேலே என்னை ஏற்றுங்க. ஆமே, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். என்னை எப்படி ஊர்வலமாக கொண்டு போங்க, இதான் என் ஆசை. அந்த வார்த்தையை பயன்படுத்தலை, ஆனால் அதான் உண்மை. ஆமே, அவருடைய கடைசி ஆசை குருத்தோலை ஞாயிறில் தேவனுடைய விருப்பம் அதை செய்ய வைத்தது. இன்னைக்கு தேவ விருப்பத்தை நாம் செய்யணும் குருத்தோலை ஞாயிறில். அல்லேலூயா, அல்லேலூயா. குருத்தோலை ஞாயிறு எதுக்கு? குருத்தோலை எதுக்கு? ஏன் குருத்தோலை பண்டிகை? தேவ ஜனமே, தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு, தேவனுடைய ஆசையை நிறைவேற்றுவதற்கு, தேவனுடைய மனதனுடைய ஏக்கத்தை நிறைவேற்றுவதற்கு, தேவனுடைய சித்தத்தை செய்து முடிப்பதற்கு, தேவனுடைய வாஞ்சையை நாம செய்வதற்கு, பரலோகத்தினுடைய எதிர்பார்ப்பை நாம செய்வதற்கு, பரலோக தேவனுடைய சந்தோஷத்தை நாம நிறைவேற்றி முடிப்பதற்கு. ஐயோ, என் தேவன் விருப்பப்பட்டு விட்டார், ஆசைப்பட்டு விட்டார், அவருடைய எதிர்பார்ப்பு இது, அவர் இதை எதிர்பார்க்கிறார். ஆகவே நான் அவருடைய விருப்பத்துக்காக இதை செய்கிறேன் என்று அவருக்காக, அவர் விருப்பத்தை நிறைவேற்ற, அவர் ஆசையை நிறைவேற்ற நாம செய்ய வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் விருப்பத்தை செய்கிற பிள்ளையா நாம இருக்கணும். அதான் குருத்தோலை, அதான் குருத்தோலை ஞாயிறு. ஆண்டவருடைய சந்தோஷத்தை நிறைவுபடுத்த வேண்டும். ஆமென், ஆமென். அவர்கள் ஸ்தோத்திரம் என்ன செய்தார்கள்? ஸ்தோத்திரம், அவர்கள் அந்த கழுதை குட்டியின் மீது, கழுதையின் மீதும் அவரை ஏற்றினார்கள். ஆமென், ஏற்றினார்கள், 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 ஏற்றினார்கள். அவர் விருப்பத்தை செய்தார்கள். இன்றைக்கி அவர் விருப்பத்தை செய்வ ஆண்டவரே, என்னை நீங்கள் உங்கள் சபையில் வச்சிருக்கிறீங்க, உங்கள் விருப்பத்தை நான் செய்ய எனக்கு உதவி செய்யுங்க. என் ஆண்டவர் இந்த ஊழியத்தில் வச்சிருக்கிறீங்க, இந்த ஊழியத்தில் உங்கள் விருப்பத்தை நிறைவேற்ற எனக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரை என்கிட்ட இந்த ஒரு வேலையை கொடுத்தீங்க, இந்த வேலையில் உங்கள் விருப்பத்தை செய்ய எனக்கு உதவி செய்யுங்க. ஏசப்பா, எனக்கு நீங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் இந்த கிராமத்தை கொடுத்தீங்க, இந்த கிராமத்தில் உங்கள் விருப்பத்தை நிறைவேற்ற உதவி செய்யுங்க. எனக்கு நீங்கள் இந்த வீட்டு சபையை கொடுத்தீங்க, இந்த ஆண்டவர் வீட்டு சபையில் உங்கள் ஆண்டவர் விருப்பத்தை நிறைவேற்ற உதவி செய்யுங்க. எனக்கு இந்த சண்டே ஸ்கூலை கொடுத்தீங்க, இதில் உங்கள் விருப்பத்தை நிறைவேற்ற எனக்கு உதவி செய்யுங்க. எனக்கு ஆண்டவர் இந்த குடும்பத்தை கொடுத்தீங்க, இந்த குடும்பத்தில் உங்கள் விருப்பத்தை நிறைவேற்ற எனக்கு உதவி செய்யுங்க. எனக்கு ஆண்டவரே இந்த பெரிய ஒரு ஸ்தோத்திரம் பாரத்தை கொடுத்திருக்கிறீங்க, இந்த பாரத்தில் ஆண்டவரே உங்கள் விருப்பத்தை நிறைவேற்ற உதவி செய்யுங்க. எனக்கு ஆண்டவரே இவ்வளவு ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறீங்க, இந்த ஆசீர்வாதத்தில் உங்கள் விருப்பத்தை நிறைவேற்ற உதவி செய்யுங்க. எனக்கு இவ்வளவு பெரிய பதவியை கொடுத்திருக்கிறீங்க, வேலையை கொடுத்திருக்கிறீங்க, அதிகாரத்தை கொடுத்திருக்கிறீங்க, இதில் நான் உங்கள் விருப்பத்தை நிறைவேற்ற உதவி செய்யுங்கப்பா. எனக்கு நல்ல சரீர ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறீங்க, இதில் நான் ஆண்டவரை உங்களை ஆண்டவரை ஸ்தோத்திரம் விருப்பத்தை நிறைவேற்ற எனக்கு உதவி செய்யுங்க. ஏசப்பா, என்னுடைய கையின் பிரயாசத்தை நிறைவா ஆசீர்வதித்திருக்கிறீங்க, இதில் உங்கள் விருப்பத்தை நிறைவேற்ற உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க. எனக்கு நல்ல ஆண்டவரை குடும்பத்தை தந்து பிள்ளைகளை தந்து நடத்தி வருகிறீங்க, இதில் நான் உங்கள் விருப்பத்தை நிறைவேற்ற எனக்கு உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இல்லை, என்ன ஆண்டவர் ஸ்தோத்திரம் என்ன ஊழியத்துக்கு அழைச்சிருக்கிறீங்க, அந்த ஊழியத்தில் ஆண்டவர் உங்கள் ஊழியத்தை விருப்பத்தை நிறைவேற்ற எனக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரிடத்தில் அப்பா, எந்த ஒரு காரியத்திலும் உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றுகிற ஒரு மகனாக, ஒரு மகளாக, எதை செஞ்சாலும், எதை பண்ணாலும், எங்கே போனாலும், எங்கே வந்தாலும், எதை எடுத்தாலும், எதை தொட்டாலும், எதை ஸ்தோத்திரம் நினைச்சாலும், எதை செய்தாலும், எதில் இறங்கினாலும், ஒரு அடி எடுத்து வைத்தாலும், ஆண்டவரே உங்கள் விருப்பத்தை செய்ய எனக்கு உதவி செய்யுங்கப்பா. உங்கள் விருப்பத்தை செய்கிற மனசு வரட்டும், உங்கள் விருப்பத்தை பேசுகிற ஒரு ஆண்டவரே வார்த்தை என் வாயில் வரட்டும், அப்படிப்பட்ட நாவாய நாவு மாறட்டும், அப்படிப்பட்ட இருதயமாக என் இருதயம் மாறட்டும், அப்படி நினைக்கிற ஒரு சிந்தையாக என் சிந்தை மாறட்டும். உங்கள் விருப்பத்தை நான் செய்யணும்ப்பா.
ஆமென், ஆமென், அல்லேலூயா. ஏதோ குருத்தோலை ஞாயிறுக்கு வந்தேன் போனேன், ஏதோ ஆச்சா போச்சு. அது விருப்பத்தை நிறைவேற்றுவது, அவர் விருப்பத்தை நிறைவேற்றுவது. இப்படியே யோசித்து பார்த்தேன். 12 சீஷரு, ஆனா ஆண்டவர் 2 சீஷர் அழைக்கிறாரு. முதல் வசனத்துல அழகா குறிப்பிட்டிருக்கு பாத்தீங்களா? இயேசுவானவர் சீஷரில் 2 பேரை நோக்கி, அவர் கூட எத்தனை பேர் இருக்கிறாங்க? 12 பேர். டே போங்கடா, மொத்த பேர் போங்கடா அப்படின்னு ஆண்டவர் அனுப்பலை. இப்போ நம்ம தெனாலிராமன் கதையில் அந்த ஊசி வாங்கிற கதையை பார்த்தா, அவன் தனியாக போகிறான், நானும் கூட போகிறேன். சரி, நீ கூட போனால் உனக்கு என்ன ஆகும்? அப்படி ஆகும். கதை பெருசு, நம்ம அதை சொல்ல வேண்டியதில்லை. அப்போ கடைசியில் ஒரு ஊசி வாங்குற போய் என்ன பண்ணிட்டானுங்க? ஒரு பனை மரத்தையே தூக்கியாந்து ஊசியை தொலைச்சிட்டானுங்க. தோத்துரும். அப்போ இருக்கிற எல்லாரும் போங்கடா, நீயும் போங்கடா, நீயும் போங்கடா, நீயும் போங்கடா அனுப்பிச்சிட்டு விட்ட கதையை மாதிரி 12 சீஷர் வச்சுன்னு இருக்கிறவர் 2 பேரை கூப்பிட்டு அனுப்புகிறார். பாருங்களேன், அல்லேலூயா. நான் நினச்சேன், ஏன் தியானம் ஸ்தோத்திரம், 12 பேரும் அவருடைய சீஷர் தான். ஆனால் அந்த 2 பேரை மட்டும் அந்த வேலைக்கு அனுப்புகிறார். 2 பேரை மட்டும் அந்த வேலைக்கு அனுப்புகிறார். அந்த 2 பேர்கிட்ட மட்டும் அந்த பொறுப்பை கொடுக்குறாரு. அந்த 2 பேரை மட்டும் நம்புறாரு. அந்த 2 பேரை மட்டும் செலக்ட் பண்றார். ஆமென். நான் சொல்றது புரியுதுங்களா? 12 பேர் இருந்தாலும் அந்த 2 பேரை வச்சு ஆண்டவர் அவர் விருப்பத்தை நிறைவேற்ற நினைக்கிறாரு. அதான் நான் நினைச்சேன், ஆண்டவரே எத்தனையோ பேர் அழைச்சிருந்தாலும் ஊழியத்தில் ஸ்தோத்திரம், நீர் குறிக்கப்பட்ட இந்த 2 பேரில் 12 பேரை நீர் அழைச்சீர், 12 பேரை செலக்ட் பண்ணீர், தெரிந்தெடுத்தீர். ஆனால் உங்கள் விருப்பம் நிறைவேற போகுது. நீங்கள் மறிக்க போகிறீங்க, கடைசி அவ்வளோதான், அப்படி வாழ்க்கை முடிய போகுது. ஸ்தோத்திரம். இதுக்கப்புறம் அவர் எதையும் செய்ய போகிறது இல்லை, அவர் ஆசை எதுவும் நிறைவேற்றினது இல்லை. இதுதான் அவருடைய ஆசை, இதுதான். இதுக்கப்புறம் அவர் எதையுமே பண்ணலை. அவர் கடைசி ஆசை நிறைவேற்றத்துக்கும் அந்த 2 பேரை தெரிந்தெடுத்தீரே, அந்த மாதிரி இந்த பூமியில் ஸ்தோத்திரம், நீர் உமது விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு தெரிந்து கொண்டவர்களில் யாருன்னு தெரியல, நமக்கு தெரியாது. அதில் நானும் ஒரு ஆளாக இருக்க உதவி செய்யுங்கப்பா. வசனத்தை தியானிக்கும் போது அதுதான் நான் நினச்சேன். ஆண்டவரே, உங்கள் விருப்பத்தை செய்து முடிக்க, உங்கள் வாஞ்சையை நிறைவேற்றி முடிக்க, உங்கள் ஆசையை செய்து முடிக்க 12 சீஷர் உங்கள் கூட இருக்கிறாங்க. ஆனால் 2 பேர் தானே தெரிந்தெடுத்தி. ஆமென், ஆமென். ஊரில் 10 விசுவாசி வீடு இருக்கலாம், ஆனால் கர்த்தர் 10 பேரை ஆண்டவர் ஸ்தோத்திரம் ரட்சித்தாலும் அதில் தெரிந்தெடுத்ததை ஒருத்தரை வைத்திருக்கிறார். அது என் வீடாக இருக்கணும்ப்பா அப்படின்னு நம்ம நினைக்கணும். ஆமென். ஆண்டவரே, இந்த ஊரில் 10 பேர் ரட்சித்திருந்தாலும் ஸ்தோத்திரம், 10 பேரும் நீர் ஆண்டவரை முன்குறித்திருந்தாலும் அதில் பயன்படுத்துவதற்கு என்ன ஒரு ஆளை நீர் பண்ணியிருக்கிறீ, என்ன நினச்சிருக்கு? அதில் உங்கள் விருப்பம் என் கண்ணு உங்கள் விருப்பம் என் மேலே பட்டு இருக்கிறது. ஆமென். உங்கள் வாஞ்ச என் மேலே பட்டு இருக்கிறது. இவன் செய்வான் அப்படின்னு நம்ம நினைக்கணும். ஆமென். நம்ம விருப்பப்படணும். நான் அதை தான் நினைக்கிறேன். ஆண்டவர், எத்தனையோ பேர் இருக்கிறாங்களப்பா, ஆனால் உங்கள் விருப்பத்தை செய்வதுக்கு 2 சீசனை கூப்பிட்டீங்களே, அந்த கூட்டத்தில் நான் இருக்கணும்ப்பா. ஆமென், ஆமென். அது எவ்வளோ பெரிய பாக்கியம், அது எவ்வளோ பெரிய பாக்கியம். ஒன்றும் இல்லைங்க ஸ்தோத்திரம். இந்த உலகத்தில் யோபு சொன்னது தான், நம்ம ஒன்றையும் கொண்டு வரல, ஒன்றும் கொண்டு போகல, ஒன்றும் கொண்டு வரல, ஒன்றும் கொண்டு போகல. ஆனால் ஸ்தோத்திரம், நம்ம மரிக்கும்போது ஸ்தோத்திரம், இவர் தேவனுடைய சித்தத்தை செஞ்சு மரித்தார் அப்படின்னு இருக்கணும். ஆமென், ஆமென். இவர் தேவ சித்தத்தை செய்து மரித்தார், தேவ சித்தத்தை செய்து மரித்தார், தேவ சித்தத்தை செய்து மரித்தார். இவர் தேவ சித்தத்தில் மரித்தார், தேவனோடு வாழ்ந்து மரித்தார், தேவனுக்காக பிரயாசப்பட்டு மரித்தார். இவர் தேவனுக்காக ஸ்தோத்திரம் வாழ்ந்து மரித்தார். இவர் ஸ்தோத்திரம், இவர் தேவனுக்காக சாதித்து மரித்தார். நம்மளுடைய ஸ்தோத்திரம் மரணம் எதைனா ஒன்றுத்த பேசணும். நம்ம மரணம் எதையாகல ஒன்றுத்த பேசணும், எதையாகல ஒன்று பேசணும், எதையாகல ஒன்று பேசணும்.
எதையாகல ஒன்று பேசணும். ஒரு பாஸ்டர் இப்படி தான் சொன்னார், நகைச்சுவையாக சொன்னார். அதாவது என்னன்னாக்கா, விசுவாசி உயிராக இருக்கிற வரைக்கும் அவங்க போய் சொல்லுவாங்க பாஸ்டர் கிட்ட. விசுவாசி செத்து போனதுக்கப்புறம் அவங்க கிட்ட போய் பாஸ்டர் போய் சொல்லுவார். எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? ஒன்றும் புரியல. ஆமாம், உயிராக இருக்கிற வரைக்கும் விசுவாசிக்கும் பாஸ்டர் கிட்ட போய் சொல்லுவாங்களாம். தோத்திரம். மரிச்சதுக்கு அப்புறம் என்னன்னாக்கா பாஸ்ட் போய் விசுவாசிக்கிட்ட போய் சொல்லுவாராம். ஏன்னா இப்போ அவங்கள வந்து மரணத்தில் அவங்க ஸ்தோத்திரம் சவப்பேட்டில் இருக்கிறாங்க. இப்போ என்ன செய்வார்? இந்த அம்மா என்னம்மா வந்து ஜோமனு தெரியுமா? இப்போ யார் சொல்கிறது? போய் அங்கே வேற சொல்ல முடியாது, அதுதான் சொல்ல முடியும். அந்த அம்மா உயிராக இருக்கும்போது அந்த பாஸ்டர் தான் அவங்க கிடக்கிறான் பாரு, மோசமான ஆள் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஆனால் இப்போ என்ன பண்ணணும் அவரு? ஐயோ, இந்த அம்மா ரொம்ப என் மேலே அன்பான அம்மா, இது பாசமான அம்மா, இது தோத்திரம். இவர் என்ன பண்ணணும்? இவர் போய் என்ன பண்ணணும்? விசுவாசிக்கிட்ட போய் சொல்லணும். தோத்திரம். உயிராக இருக்கும்போது அந்த அம்மா என்ன பண்ணோம்? இவர்கிட்ட போய் சொல்லும். தோத்திரம். ஒரு பாஸ்டர் அடக்காராத நீங்கள் போயிட்டு வந்து அவர் ஒரு கூட்டத்துக்கு வந்தார், லேட்டாக வந்தார். அவர் ஒரு மூத்த ஊழியர். அதனால் என்னன்னாக்கா அவர்கிட்ட மைக்கை கொடுத்தாங்க. அவர் ஸ்தோத்திரம், என்னடா இவர் வந்த உடனே மைக்கு கொடுத்துட்டாங்க, மைக்கு எடுத்துட்டாங்க, நீங்கள் பார்க்குறீங்களா? இந்த மாதிரி வந்து போயிட்டு வந்தேன். என்ன போயிட்டு வந்தேன்? உயிராக இருக்கும்போது விசுவாசிங்க பாஸ்டர்கிட்ட போய் சொல்கிறாங்க. செத்து போனதுக்கப்புறம் பாஸ்ட்டு போய் விசுவாசிக்கிட்ட போய் சொல்கிறாரு. அதுதான் நான் செஞ்சுட்டு வந்தேன்னாரு. எல்லாரும் சிரிச்சிட்டாங்க. தோத்துறோம். அந்த மாதிரி என்னன்னு சொன்னால், பல நேரத்தில் ஸ்தோத்திரம் எங்கே பொய் சொல்ல வேண்டியது இருக்கும் அப்படின்னா அந்த மரணத்தில் தான் பொய் சொல்கிற மாதிரி இருக்கும். ஆமாம், பச்சையாக வேறு பொய் சொல்கிற மாதிரி இருக்கும். ஆமாம், ஸ்தோத்திரம். இவங்க எப்படி தெரியுமா வந்து தாங்கினாங்க? ஸ்தோத்திரம். அவங்க இருக்கும்போது 10 முறை இவங்க கூப்பிட்டு இருப்பாங்க, அவங்க 10 சாக்கு போக்கு சொல்லியிருப்பாங்க. ஆனால் எப்படி தெரியுமா அவங்க வந்து தாங்கினாங்க அப்படின்னு இருப்பாங்க. ஸ்தோத்திரம். சொல்லினே நமக்கு நேரம் போயிடுது. ஆகவே ஸ்தோத்திரம், அந்த அந்த மரணத்தின் நேரத்திலும் நம்மளுடைய சாட்சி எப்படி இருக்கணும்? ஸ்தோத்திரம், அது உண்மையாக இருக்கணும், அது உண்மையாக இருக்கணும். இப்போ இந்த 2 சீசர்னு சொல்லிட்டாரு. நான் தியானம் பண்ணும்போது அதையும் கொஞ்சம் யோசித்து பார்த்தேன். 2 சீசன்னு மொட்டையாக எழுதிட்டாரே. அவன் பேரர் அவன் பக்கத்தில் இவன் வந்து யாக்கோபு இல்லை பேதுரு இல்லை அந்திரேயா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னு சொன்னால் யோவானு அப்படின்னு எழுதிட்டு இருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்குமே. சரி, திருப்பியும் யோசித்தேன். இப்போ நான் சொன்ன மாதிரி இப்போ என்னன்னாக்கா ஒருத்தர் பேரை சொன்னால் இவனுங்களுக்குள்ளே அடிச்சிக்க போகிறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நம்ம ஒரு பக்கம் யோசித்தாலும் ஆண்டவர் செஞ்சால் ஞானமாக தான் செய்வார். ஆமாம், ஒருவேளை இவங்களுக்குள்ளே என்ன பண்ணிடக்கூடாது, ஆமாம் இவங்களுக்குள்ளே எதுவும் வந்து சண்டை போட்டுக்க கூடாதுன்றதுக்காக ஆண்டவர் என்ன பண்ணாமல் பேர் எழுதாமல் 2 சீசன் எழுதிட்டார். ஆமாம், எதை செஞ்சாலும் அவர் சரியாக தான் செய்கிறார். ஆமாம், ஸ்தோத்திரம். அப்போ அந்த 2 சீசர் மட்டும் பாக்கியம் பெற்றவர்கள். பாருங்களேன், அவர் சாக போகிறாரு, அவர் நாட்கள் முடியுது, அவர் ஊழியம் முடியுது, பிதாவின் சித்தம் முடிய போகுது, அவர் ஜீவன் போக போகுது, அவர் பாடுபட போகிறாரு, சிலுவை சுமக்க போகிறாரு, காட்டி கொடுக்க போகிறாரு. அவர் கூட அப்பா இல்லை, அவர் கூட அம்மா இல்லை, உடன் பிறந்த சகோதர சகோதரி இருக்கிறாங்க, ஆனால் கூட இல்லை, எல்லாரும் இருக்கிறாங்க. அவர் சொந்த ஊர் இருக்குது, அவர் சுய தொழில் இருக்குது, குலத்தொழில் இருக்குது, அவங்க குலம் கோத்தர் எல்லாம் இருக்குது. ஆனால் அவர் விருப்பத்தை நிறைவேற்றாங்க யாரும் இல்லை. கொஞ்சம் இதெல்லாம் யோசித்து பார்ப்போமே. அவர் விருப்பத்தை நிறைவேற்ற யாரும் இல்லை. கடைசியில் அந்த 2 சீசன் தான் அவர் விருப்பத்தை நிறைவேற்றினான். ஆமே ஆமே, ஸ்தோத்திரம். அதான் நான் நினச்சேன், ஆண்டவரே அந்த மாதிரி கூட்டத்தில் நீர் யாரை வச்சுங்கிறன்னு தெரியாது, அந்த உங்கள் விருப்பத்தை நிறைவேற்ற கூட்டத்தில் என்ன வையும். ஆமே ஆமே, எவ்வளோ பெரிய அது ஒரு ஆசை. உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றுற ஒரு ஆண்டவரே ஜனமா, உங்கள் விருப்பத்தை ஒரு நிறைவேற்றுற ஒரு ஸ்தோத்திர கூட்டத்தில் உங்கள் விருப்பத்தை உங்கள் ஆசையை தாகத்தை தீர்க்கிற ஒரு மனுஷனா அந்த இடத்துல நீர் என்னை வையும் ஆண்டவரே. ஆமே, இந்த குருத்தோலையில் உண்மையாகவே தோத்துறோம். இத்தனை வருஷத்தில் இந்த வசனத்தில் இப்படிப்பட்ட ஒரு வெளிப்பாடு, இது பயங்கரமான வெளிப்பாடு. இது அவருடைய கடைசி ஆசை. இதை நிறைவேற்றுவதற்கு ஆண்டவர் 2 பேரை தான் தெரிந்தெடுக்கிறாரு. அந்த 2 பேரையும் பேரை சொல்லலை.
ஸ்தோத்திரம். ஆனால் அந்த 2 பேரும் சொன்ன வேலையை கரெக்டாக கீழ்ப்படி செஞ்சிட்டாங்க. செஞ்சது மட்டும் இல்லாமல் அவருடைய விருப்பம் என்னவோ அந்த விருப்பத்தை நிறைவேற்றிட்டாங்க. 3வது அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னாக்கா, இந்த குருத்தோலில் நம்ம பார்க்குறோம் அடுத்த வசனத்தில். ஸ்தோத்திரம் என்ன செய்கிறாங்க அப்படின்னாக்கா 8வது வசனத்தில், திரளான ஜனங்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள், வேறு சிலர் மரக்கிளைகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள், வழியிலே பரப்பினார்கள். 3வது ஸ்தோத்திரம் அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னாக்கா, குருத்தோலை நம்ம என்ன செய்ய வைக்குது, அவங்க என்ன செய்தாங்க அப்படின்றத வசனத்தில் பார்க்குறோம். அவங்க எல்லாரும் என்ன செய்கிறாங்க, ஸ்தோத்திரம் அவர்கள் வஸ்திரங்களை விரித்து அவர்கள் மரக்கிளைகளை தரித்து ஸ்தோத்திரம் வழி முழுக்க பரப்பினார்கள், தங்களிடத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் கொடுத்தார்கள். வேறொரு இந்த வசனத்துக்கான மொழிபெயர்ப்பு சொல்லுகிறது, அவங்க எல்லாவித தானியம், அவங்க விளைவித்த கோதுமை, நெல் கதிர்கள், ஸ்தோத்திரம் பயிர் வகைகள், அவங்க கையில் இருந்ததான ஸ்தோத்திரம் அந்த நாணயங்கள், காசுகள், ஸ்தோத்திரம் அந்த காலத்தில் இருந்த ஆபரணங்கள், இவைகளை எல்லாம் ஆண்டவர் வந்து அந்த கழுதை மீது அவர் அந்த எருசலேம் வீதியில் பவனியாக வரும்போது உயர்ந்த கம்பளங்கள், வஸ்திரங்கள், இவைகளை எல்லாமே எடுத்து அந்த வீதியிலே ஸ்தோத்திரம் ஆண்டவருக்கு முன்பதாக ஸ்தோத்திரம் செலுத்தினார்களாம், போட்டார்களாம். ஆமென், அல்லேலூயா. அப்போ 3வது இந்த குருத்தோலையை என்ன செய்ய வைக்கிறது அப்படி என்று சொன்னால், இந்த குருத்தோலை ஸ்தோத்திரம் ஆண்டவருக்கு நம்மை கொடுக்க வைக்கிறது. ஆமென், ஆமென். குருத்தோலை ஆண்டவருக்கு நம்மை கொடுக்க வைக்கிறது. இதையெல்லாம் அவங்க கொடுத்தாங்களாம், இதையெல்லாம் தந்தாங்களாம். ஆபரணங்கள், ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் நாணயங்கள், எல்லா கோதுமை மணிகள், எல்லா நெற்கதிர்கள், எல்லா ஸ்தோத்திரம் பயிர் வகைகள், அவங்களுடைய ஸ்தோத்திரம் விலை உயர்ந்த கம்பளங்கள், உடைமைகள் இதைகள் எல்லாம் ஆண்டவர் வரும்போது அவருக்கு எடுத்து கொடுத்திருக்கிறார்கள். ஸ்தோத்திரம் அதை அவருக்கு முன்பதாக விரித்திருக்கிறார்கள், போட்டிருக்கிறார்கள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்பனாக்கா அன்னைக்கு அந்த எருசலேமில் இருந்த ஜனங்க எப்படி ஆண்டவருக்கு முகம் கோணாம எப்படி ஆண்டவர் வரார் என்ற அவர் மேலே அவங்க அந்த ஸ்தோத்திரம் வச்ச ஒரு அன்பினால, பாசத்தினால ஸ்தோத்திரம் எல்லாவற்றையும் கொடுத்துருக்கிறாங்க. ஆமென். ஆபரணம் பார்க்கல, ஆடையனும் பார்க்கல, ஸ்தோத்திரம் விலை உயர்ந்ததுன்னு பார்க்கல, விலை குறைஞ்சதுன்னு பார்க்கல, இது நாணயனும் பார்க்கல, இது ஸ்தோத்திரம் தங்கனும் பார்க்கல, எல்லாத்தையும் என்ன செய்திருக்கிறாங்க, ஆண்டவருக்கு கொடுத்துருக்கிறாங்க. ஆமென். குருத்தோலை நம்மை ஆண்டவருக்கு கொடுக்க வைக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பலவீனமாய் போச்சே, அல்லேலூயா, ஆமென். ஸ்தோத்திரம். குருத்தோலை என்ன செய்கிறது, கர்த்தருக்கு கொடுக்க வைக்கிறது. ஆமென். அவங்க ஸ்தோத்திரம் கொடுத்தார்கள், தந்திருக்கிறார்கள். வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, சரித்திரம் தெளிவாய் சொல்லுகிறது. அப்போ குருத்தோலையில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் கொடுத்தார்கள். அப்போ குருத்தோலை நம்ம என்ன செய்ய வைக்கிறது, அன்னைக்கு இருந்தவங்க கொடுத்துட்டாங்க, அன்னைக்கு ஸ்தோத்திரம் அவரை பார்த்தவங்க கொடுத்துட்டாங்க, அந்த குருத்தோலையில் கொண்டாடினவங்க கொடுத்துட்டாங்க, அந்த குருத்தோலையில் அவரை வந்து வரவேற்றவங்க கொடுத்துட்டாங்க, அந்த குருத்தோலையில் அவரை ஸ்தோத்திரம் அனுசரித்தவங்க, ஆசரித்தவங்க அந்த நாளை அவருக்கு எல்லாம் கொடுத்துட்டாங்க. இன்றைக்கி அனுசரிக்கிறோம், இன்றைக்கி ஆசரிக்கிறோம், இன்றைக்கி இந்த குருத்தோலையை கொண்டாடுகிறோம். ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு நாம் கொடுக்கிறவர்களாக இருப்போம். ஆமென், ஆமென், அல்லேலூயா, ஆமென். இந்த குருத்தோலையினுடைய பங்கு அவர்களை கொடுக்க வைத்தது. இதே குருத்தோலையில் பங்கெடுக்கிற நாம் கர்த்தருக்கு கொடுப்போம். சின்ன பிள்ளைகள்லாம் கவனிக்கிறீங்களா? ஆமென். சின்ன பிள்ளைகள்லாம் கவனிப்போம். தோத்துறோம். நீங்கள் ஆண்டவருக்கு இது மாதிரிலாம் ஒரு வார்த்தை வரும்போது உங்களுக்குள்ளே தீர்மானம் பண்ணிக்கொள்ளணும். நீங்கள் கர்த்தருக்கு கொடுக்கணும், கர்த்தருக்கு செய்யணும், கர்த்தருக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த சின்ன வயசுலேயே என்ன செய்யணும்னு சொன்னால் ஒரு தீர்மானம் பண்ணணும். ஆமாம், ஸ்தோத்திரம். இதெல்லாம் வந்து கர்த்தருக்கான ஒரு சவாலான ஒரு காரியம், சவாலான ஒரு காரியம், சவாலான ஒரு காரியம், சவாலான ஒரு காரியம். கர்த்தருக்கு இது முதன்மையான ஒரு காரியம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா,
ஸ்தோத்திரம். முதன்மையான ஒரு காரியம், முதன்மையான ஒரு காரியம், முதன்மையான ஒரு காரியம். ஸ்தோத்திரம். இந்த குருத்தோலை ஞாயிறு இல்லை, இந்த கொடுக்குற காரியத்தில் ஸ்தோத்திரம். பாஸ்டமா இவங்க 2 பேருக்கும் பண்ணிட்டு போன நல்ல ஒரு காரியம். யார் காசு எடுத்தாலும் சரி, யார் காசு கொடுத்தாலும் சரி, ஒன்று அவங்க இருக்கும்போது ஸ்தோத்திரம் அவங்கக்கிட்ட கொடுத்துருவாங்க, இல்லைனாக்கா உண்டியில் போட்டுருவாங்க, என்கிட்ட கொடுக்க மாட்டாங்க. இப்போ தான் என்கிட்ட கொடுக்குறாங்க. ஸ்தோத்திரம். 2 இடம்தான். ஒன்று அவங்க கையில் காசு கிடைச்சா என்ன செய்வாங்க, ஒன்று என்கிட்டயோ இல்லைனாக்கா பாச்சமாட்டியோ கொடுத்துருவாங்க, இல்லைனாக்கா உண்டிலே தான் போடுவாங்க. ஆமாம். இதை எப்படி செய்தாங்கன்னு சொன்னால் 2 பேர் கையிலையுமே சும்மா இருக்கிற நேரங்களில் ஸ்தோத்திரம் சும்மா ஒரு சில்லறையை எடுத்து ஒரு 10 ரூபா 20 ரூபா நோட்டை எடுத்து 2 பேர் கையிலுமே அவங்க ஸ்தோத்திரம் அவங்க கையில் கொடுத்து அவங்க நடக்க ஆரம்பித்த உடனே இதை கொண்டு போய் உண்டியில் போடு, சும்மா இதை கொண்டு போய் உண்டியில் போட்டு வா, இதை போய் உண்டியில் போட்டு வா, இதை கொண்டு போய் ஏசப்பாக்கு போட்டு வா அப்படின்னு சொல்லி இப்போ 2 இடத்த தான் செய்வாங்க. ஒன்று ஸ்தோத்திரம் அவங்க கையில் காசை கிடைச்சா உண்டியில் போடுவாங்க, காணிக்கை செலுத்துவாங்க, இல்லைன்னா என் கையில் கொடுப்பாங்க. ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட ஒரு சுபாவம் பழக்கம் நமக்கு வர வேண்டும். ஆமென், ஆமென், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்போ அவங்க பழகினாங்கன்றது நான் பழகலை, இதை இப்போ அவங்க தான் பழகினாங்க. ஸ்தோத்திரம். இப்போ இவங்க 2 பேருக்கு தெரியாது. ஆனால் அவங்க வளர்ந்து வருகிற நாட்களில் அவங்களுக்கு அந்த விவரம் புரிகிற நாட்களில் இப்படி பழகினது ஸ்தோத்திரம் இப்படி அம்மா தான் பழகினாங்க அப்படின்றத நான் அவங்களுக்கு சொல்லி கொடுப்பேன். ஏன்னாக்கா நாளைக்கு அவங்க வளர்ந்து வரும்போது அவங்களுடைய பிள்ளைகளுக்கு சந்ததிகளுக்கு அவங்க என்ன செய்யணும், அதை உண்டு பண்ணணும். ஆமாம், ஸ்தோத்திரம். நான் செஞ்சேன்னு சொல்லுவேன், நான் செய்யலை தான் சொல்லுவேன். ஏன்னாக்கா எல்லாத்தையும் நம்ம என்ன செய்யக்கூடாது, பெருமையை நம்ம சேர்த்துக்கூடாது. ஆமாம், ஸ்தோத்திரம், அல்லேலூயா. நான் என்ன நினைப்பேன், சின்ன பசங்கிட்ட கொடுத்தா இது எங்கன்னா கொண்டு போய் போட்டுரும் அப்படி தான் நான் நினைப்பேன். இது ஏன் சைக்காலஜி. அவங்க சைக்காலஜி என்னன்னு சொன்னால் ஸ்தோத்திரம் இதை கொடுத்ததை இப்படி செய்ய வைத்தது அவங்க சைக்காலஜி. இப்போ இவங்க 2 பேருடைய என்னன்னாக்கா நீங்கள் எதை கொடுத்தாலும் செய்யுங்க, ஒன்று காணிக்கை பேட்டில் போட்டுருவாங்க, ஆள் இல்லைனாக்கா என்கிட்ட கொடுப்பாங்க. ஸ்தோத்திரம். ஒரு வேளை மறந்துட்டால் மட்டும்தான் எங்கன்னா வைப்பாங்க, தவிர அது 3வது தான். ஸ்தோத்திரம். இதை 2 தான் அவங்க செய்வாங்க, இது 2 தான் செய்வாங்க. அல்லேலூயா. இது பழக்கம், அந்த கொடுப்பது, இது ஆண்டவருக்கு, இது கர்த்தருக்கு. இது எப்படி வரும் ஸ்தோத்திரம். ஒன்று கையில் கிடைக்கிறதுனா இது ஆண்டவருக்கு கொடுக்கணுன்றது அது எப்படி வருது அப்படின்னா ஸ்தோத்திரம் அதற்கான ஸ்தோத்திரம் பழக்கம், அதற்கான அவங்க செய்த அந்த ஸ்தோத்திரம் வழிமுறை அந்த எருசலேம் பட்டணத்தில் அதை இவர்கள் ஸ்தோத்திரம் ஜனங்கள், ஏன்னா எருசலேமில் தான் தேவனுடைய ஆலயம் இருக்கிறது. அது எல்லா இடத்தையும் அங்கே நடக்கலை. ஏன் அவர் பெத்தானியாவுக்கு போனார், அங்கே செய்யலையே அப்படின்னா அங்கே செய்ய மாட்டாங்க. நான் சொல்லுவது வேதத்தின்படி சொல்லுகிறேன். அவர் ஸ்தோத்திரம் சமாரியாவுக்கு போனார், ஏன் அங்கே செய்யலை? சரி, அவர் ஸ்தோத்திரம் லாசர் வீட்டுக்கு போனார், ஏன் அங்கே செய்யலை? அவர் பேதுரு வீட்டுக்கு போனார், ஏன் அங்கே செய்யலை? ஏன் அந்த ஊரில் பண்ணலை, ஏன் இந்த ஊரில் நடந்தது? இதையும் நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். ஏன்னா இந்த எருசலேமில் இருக்கிறவங்க ஏன் கொடுத்தாங்க, ஏன் பண்ணாங்க, ஏன் எல்லாத்தையும் தந்தாங்கன்னா எருசலேமில் தேவ ஆலயம் இருக்குது. அந்த தேவ ஆலயத்துக்கு போகிற ஜனங்க இருக்கிறாங்க, ஆலயத்தை அறிஞ்ச ஜனம் இருக்கிறாங்க. ஆலயத்துக்குள்ளே போனால் கர்த்தருக்கு பலி செலுத்தணும், கொடுக்கணும் அப்படி என்கிற அந்த சத்தியத்தை தெரிஞ்சவங்க அங்கே இருக்கிறாங்க. அதனால் அங்கே கர்த்தருக்கு கொடுத்தாங்க மனப்பூர்வமாக. ஆமென், ஆமென். அப்போ ஆலயத்துக்கு அந்த ஆலயத்தினுடைய சம்பாசனை வாசனை இருக்கிற பழக்கப்பட்ட நாம இந்த குருத்தோலை நாளில் கர்த்தருக்கு கொடுப்பதில் நாம் ஸ்தோத்திர உற்சாகமாக இருக்க வேண்டும். ஆமென். அப்போ குருத்தோலை என்ன நம்மை செய்ய வைக்கிறது அப்படின்னாக்கா ஆண்டவருக்கு நம்மை கொடுக்க வைக்கிறது. ஆமென், ஆமென், ஆமென். கொடுக்க வைக்கிறது, கொடுக்க வைக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கொடுக்க வைக்கிறது. ஸ்தோத்திரம். கடைசியாக சொல்லி முடிக்கிறேன். 9வது வசனம் எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். 9வது வசனம். முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் திரளான ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர்,
உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். ஆர்ப்பரித்தார்கள். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. ஆர்ப்பரித்தார்கள். ஆமென், ஆமென், ஸ்தோத்திரம். அந்த வார்த்தையை படிக்கும் போது இன்னும் மகிழ்ச்சியாக இருந்தது, இன்னும் சந்தோஷமாக இருந்தது. ஆமென், ஸ்தோத்திரம். இன்னும் சந்தோஷமாக இருந்தது. குருத்தோலை நம்ம என்ன செய்ய வைக்கிறது அப்படின்னாக்கா, ஸ்தோத்திரம், குருத்தோலை ஆண்டவருக்கு நம்மை ஸ்தோத்திரம் உயர்த்த வைக்கிறது. குருத்தோலை நம்மை ஆண்டவரை உயர்த்த வைக்கிறது. அவர்கள் ஆர்ப்பரித்தார்கள். அவர்கள் ஆர்ப்பரித்தார்கள். இதுவரைக்கும் அவங்க ஆர்ப்பரித்தது எங்கன்னு சொன்னால் ஆலயத்தில், சபைக்கு உள்ளே அவங்க பாடினது, அவங்க துதித்தது, அவங்க வசனம் சொன்னது, அவங்க கேட்டது, அவங்க எல்லாம் பண்ணினது எல்லாமே எங்கே? தேவாலயத்தில், தேவாலயத்தில். ஆனால் ஸ்தோத்திரம், இப்போ நடக்கிறது எல்லாமே எங்கே நடக்குது? வீதியில். இப்போ நடக்கிறது எல்லாம் எங்கே நடக்குது? ஊருக்குள்ளே. இப்போ நடக்கிறது எல்லாம் எங்கே நடக்குது? தெருவில். இப்போ நடக்கிறது எல்லாம் எங்கே நடக்குது? ரோட்டில். ஆமென். எல்லாரும் பார்க்கும்படி, எல்லாரும் அறியும்படி, எல்லார் கண்ணுக்கு தெரியும்படி. அல்லேலூயா. அறிஞ்சவங்க பார்ப்பாங்க, அறியாதவங்க பார்ப்பாங்க, தெரிஞ்சவங்க பார்ப்பாங்க, தெரியாதவங்க பார்ப்பாங்க, பிடிச்சவங்க பார்ப்பாங்க, பிடிக்காதவங்க பார்ப்பாங்க. ஆமென், ஆமென். விரும்பினவங்க பார்ப்பாங்க, விரும்பாதவங்க பார்ப்பாங்க, வெறுக்கிறவங்க பார்ப்பாங்க, நேசிக்கிறவங்க பார்ப்பாங்க. யாராக இருந்தாலும் சரி. இப்போ என்ன தான் பண்ணி ஆகணும்? ஒன்று ரோட்டில் நடக்குதுன்னா பார்த்து தான் ஆகணும். ஆமென், ஆமென். அதனால தான் தோத்துறோம். நாம் ஒவ்வொரு வருஷமும் அந்த குருத்தோலை ஞாயிறில் நாமளோ கண்டிப்பாக சண்டே ஸ்கூல் பிள்ளைகளை நம்ம கூப்பிட்டு சேர்த்து என்ன செய்கிறோன்னு சொன்னால், நம்ம ஸ்தோத்திரம் அப்படியே நம்ம என்ன செய்கிறோம்? குருத்தோலையை பிடிச்சிட்டு பாட்டு பாடிட்டு பேண்ட் அடித்து நம்ம என்ன செஞ்சோம்? இந்த ஊருக்குள்ளவே அப்படி ஊர்வலமாக போயிட்டு வந்தோம். ஆமென், அல்லேலூயா. இப்போ பிடிச்சவங்க, பிடிக்காதவங்க, ரட்சிக்கப்பட்டவங்க, ரட்சிக்கப்படாதவங்க எல்லாரும் என்ன செய்கிறாங்க? பார்த்து தான் ஆகணும். ஆமென். அப்போது அந்த இடத்துல இப்போ நாம் போகிற அந்த பவனி, நாம் அந்த குருத்தோலையை பிடித்து கொண்டு போகிற அந்த ஊர்வலம், அதுதான் கர்த்தரை நம்மை கொண்டு என்ன செய்தனாக்கா ஆண்டவரை உயர்த்த வைக்கிறது. இந்த ஊருக்குள்ளே உயர்த்த வைக்கிறது, அறியாதவங்க மத்தியில் உயர்த்த வைக்கிறது. அதனால தான் இப்போ இந்த குருத்தோலையை கையில் எடுத்துக்கொண்டு போங்கன்னு சொன்னது. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்பவும் போகலாம், தோத்துறோம். இன்றைக்கி ஏன் போக திட்டமிடல் அப்படின்னாக்கா, போயிட்டு முடிக்கிற வரைக்கும் நல்ல ஸ்தோத்திரம் ஒரு உருப்படியாக பாட்டு பாடுற ஆள் தேவை. நல்ல ஸ்தோத்திரம், நல்ல பேண்ட் அடிக்கிற ஆள் தேவை. தோத்துறோம். ஆமாம், இத்தனை வருஷம் கொஞ்சம் அவங்க பாசமாக இருந்தாங்க. கொஞ்சம் முடிகிற வரைக்கும் என்ன செய்வாங்க? பாட்டுக்கு பாடிட்டு கொஞ்சம் வருவாங்க. நம்ம ஆட்களை வச்சு கொஞ்சம் தூரம் போனால் ஆரம்பிக்கும் போது நல்லா இருக்குது. முடிச்சு வரும்போது எல்லாம் வந்து சோர்ந்து போய் கை அசைந்து கால் அசைந்து தோத்துறோம். என்ன இப்போது எல்லாம் வயசான மாதிரி தோத்துறோம். 70 வயசு 80 வயசு மாதிரி ரிட்டர்ன் ஆகிடுறாங்க. தோத்துறோம் திருப்பி வரும்போது அந்த உற்சாகத்தை என்ன பண்ண முடியல, வர முடியல. தோத்துறோம். ஏன்னா வெளியில் போனால் அந்த அந்த ஸ்தோத்திரம் அந்த ஊழியத்தை அந்த கம்பீரத்தோடு முடிக்கணும். ஆமாம், அந்த துவங்கின வேகத்தோடு முடிக்கணும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். துவங்கின வேகத்தோடு முடிக்கணும். அப்புறம் போகும்போது நல்ல உற்சாகமாக போயிட்டு வரும்போது ஏதோ வத்தலும் சொத்தலுமா எங்கன்னா அந்த ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் இருந்தால் கொடுங்களேன், அந்த மாதிரி ஸ்தோத்திரம். ஐயோ கொஞ்ச நேரம் இப்படி உட்காந்து எழுந்து வரட்டுமா, அந்த ஓரமாக நேரம் இருக்குதே அப்படின்ற மாதிரி நினைக்க நம்ம சோர்ந்துட்டு வந்துடக்கூடாது. அல்லேலூயா. அதனால தான் இன்றைக்கி நம்ம ஊர்வலம் போகல. அல்லேலூயா. இத்தனை வருஷமாக போகணும். ஸ்தோத்திரம். அதுதான் அந்த சில காரியங்களை செய்வதற்கு சில ஆட்கள் பொருத்தமாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நம்ம அதை ஓடி கொஞ்சம் நல்லா செய்ய முடியும். இல்லைனாக்கா கொஞ்சம் செய் அப்படி நான் சொன்னேன்னு வச்சுக்க, ஒரு முறை சொல்ல 2 முறை சொல்லலாம், 4வது முறை சொன்னேன் அடனடா இது செம்ம வராமல் எழுந்திருக்கலாம் மழுகுதே அப்படின்ற மாதிரி என்ன ஆயிரும்? ஆமாம், செழிப்பாகி போயிடும். தோத்துறோம். ஒரு மாதிரி வெறுப்பாகி போயிடும், விரக்தியாகி போயிடும். தோத்துறோம். அப்போ அந்த ஊழியத்தில் பலன் இருக்காது. அல்லேலூயா. நல்லா செய்யணும். தோத்துறோம். அப்போது நீங்கள் என்ன செய்யுங்க? இந்த குருத்தோலையை அதுதான் நான் சொன்னது. தோத்துறோம். நீங்கள் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போயிடாதீங்க. எடுத்துக்கிட்டு நேராக அந்த ஆத்துமா கிட்ட போங்க. அறியாதவங்க முன்னாடி கொண்டு போங்க. ஏன் இந்த ஆள் ஏதோ ஒரு குருத்தோலையை கையில் பிடிச்சிட்டு வராங்களே, எதுக்கு இந்த ஓலையை கொண்டு வராங்களே, எதுக்கு இந்த குருத்தோலை உங்கள் கையில் வருது? சர்ச்சுக்கு போயிட்டு வரவங்களா எடுத்து வராங்களே. முன்னாடி ஒரு ஆள் எடுத்து போனார் பார்த்தேன். ஆமாம், அது பின்னாடி இவரை ஒன்று எடுத்து போகிறாரு. ஆமாம், அவர் கூட வண்டியில் பிடிச்சி போனார். பார்த்தனே, இதோ அவங்க கூட எடுத்து போனாங்களே. இதை காணணும், இதை காணணும், இதை பார்க்கணும்.
ஆமென், ஆமென். இதுதான் இதுதான் நம்ம என்ன செய்ய வைக்குதுன்னா, ஆண்டவருக்கு இது நம்மை உயர்த்த வைக்கிறது. ஆமென். நம்மளை கொண்டு உயர்த்த வைக்கிறது, நம்மளை கொண்டு உயர்த்த வைக்கிறது. அதுக்கு இந்த குருத்தோலை நம்ம கையில் இருக்கணும். இன்றைக்கி நம்ம அதை கொண்டு போகணும். இன்றைக்கி அதை சுமந்து போகிறத நான் விரும்புகிறவங்கள பார்க்கணும், விரும்பாதவங்களை பார்க்கணும், அறிஞ்சவங்களை பார்க்கணும், அறியாதவங்களை பார்க்கணும், எல்லாரும் பார்க்கணும். இந்த குருத்தோலையை நாம் ஸ்தோத்திரம் சுமந்து கொண்டு போய் சுமந்து எடுத்து போய் ஆண்டவர் நாமத்தை இன்றைக்கி உயர்த்தணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த குருத்தோலை அப்போ எப்படி இது உயர்த்தும் அப்படின்னா, இது ஆண்டவர் நாமத்தை நம்ம இது எடுத்து போகிறத கொண்டு இது பறைசாற்ற வைக்கும். அதுதான் கையில் நமக்கு ஸ்தோத்திர யோவான் சுவிசேஷம் கொடுத்துருக்குறோம். ஆமென். எப்படி பறைசாற்ற வைக்கும்? அதுக்கு தான் உங்கள் கையில் உங்கள் திராணிக்கு தக்கதை ஒன்றை வாங்கி கொடுத்து இனிமையாக அவங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லுங்கன்னு சொன்னது. அது பறைசாற்ற வைக்கும். நம்ம வாயை நம்ம சும்மா வச்சிருக்கக்கூடாது. நம்ம ஸ்தோத்திரம் இதை எடுத்து 4 வார்த்தை பேச வைக்கும், பிரகடனப்படுத்த வைக்கும். ஆமென். அப்போ இங்கே வந்திருக்கிற நம்ம இத்தனை பேரும் ஒரு ரட்சிக்கப்படாத ஆளை சந்திச்சா, ஸ்தோத்திரம் நாம் ஒவ்வொருத்தரும் சந்திச்சா இன்னைக்கு சுமார் ஒரு 50 பேர் சந்திக்கப்படுவோம். ஆமென். அப்போ அந்த 50 பேர் முன்னாடி இந்த குருத்தோலை ஆண்டவரை நம்மை கொண்டு உயர்த்த வைக்கிறது. ஆமென், அல்லேலூயா. நம்மை கொண்டு உயர்த்த வைக்கிறது, நம்மை கொண்டு மேன்மை பாராட்ட வைக்கிறது. ஆமென். நான் சொல்கிறத சத்தியத்தை நீங்கள் சத்தியத்தை புரிஞ்சு கொள்ளணும். ஆமென். அவர்கள் எல்லாரும் ஆர்ப்பரித்தார்கள். இன்றைக்கி நாம் எல்லாரும் போய் இதை பிரகடனப்படுத்துவோம், இந்த ஆரவாரத்தை செய்வோம். இந்த ஸ்தோத்திரம் குருத்தோலையினுடைய ஸ்தோத்திர மகிமையை நாம் வெளிப்படுத்துவோம், சத்தியத்தை பேசுவோம், சுவிசேஷத்தை சொல்லுவோம், நற்செய்தியை அறிவிப்போம். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லுங்க, இன்னைக்கு குருத்தோலை பண்டிகை, குருத்தோலை பண்டிகை, குருத்தோலை பண்டிகை. ஸ்தோத்திரம். ஆகவே இந்த இயேசு ஸ்தோத்திரம் அவர் எருசலேம் வீதியில் அவர் ஊர்வலமாய் வந்தார். அவர் ஸ்தோத்திர ஆரவாரத்தோடு வந்தார். அவர் உயர்த்தப்பட்டார். ஆமென். இன்னும் புரியல? நாங்கள்லாம் சர்ச்சைக்கு போகிறோம் இல்லைக்கா, நாங்கள்லாம் ஏசப்பாவை உயர்த்துகிற நாளுக்கா, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஆமே, ஆமாப்பா, இது ஒன்றும் இல்லை. ஏன் இந்த ஓலை எடுத்து போகிறோன்னா, இந்த குருத்தோலை நாங்கள்லாம் என்னன்னாக்கா இப்போ ஜெபம் படிச்சுட்டு வந்தோம்ல, இது ஏசப்பாவை உயர்த்துறதுக்கு, அவ்வளோ. ஆமே, சிம்பிளாக முடிஞ்சு போச்சு. இது எதுக்கு? இது நம்ம ஆண்டவரை உயர்த்துவதற்கு. ஏன்னு கேட்டால் இந்த ஒரே ஒரு பதில் போதும். நமக்கு சொல்கிறதுக்கு எளிது, அவங்க புரிந்து கொள்றதுக்கும் எளிது. ஆமே, ஆண்டவரை உயர்த்துவதற்கு. அப்போ குருத்தோலை பண்டிகைனா என்ன? நான் ஆண்டவரை உயர்த்துவது, நான் ஆண்டவரை உயர்த்துவது, நம்மை கொண்டு ஆண்டவர் உயருவது, நம்மூலம் ஆண்டவர் உயர்த்தப்படுவது, நம்ம பாடலால் உயர்த்தப்படுவது, நம்ம துதியால் உயர்த்தப்படுவது, நம்ம வாழ்க்கையால் உயர்த்தப்படுவது, நம்ம ஜபத்தால் உயர்த்தப்படுவது, நாம் இயேசுவை பற்றி மற்றவங்களுக்கு அறியாதவங்களுக்கு சொல்லுவதால் உயர்த்தப்படுவது. ஆமென், ஆமென். நம்ம நற்செய்தி அறிவிப்பதால் உயர்த்தப்படுவது, நம்ம வாழ்க்கையால் உயர்த்தப்படுவது, நம்ம சாட்சி ஜீவியத்தால் எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்தப்படுவது. அல்லேலூயா, ஆமென், ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம். உயர்த்தப்படுவது, 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 உயர்த்தப்படுவது. இதுதான் குருத்தோலை. அப்போ குருத்தோலை நம்ம என்ன செய்ய வைக்கிறது? ஸ்தோத்திரம். குருத்தோலை ஆண்டவருக்கு நம்மை உயர்த்த வைக்கிறது. ஆமென், ஆமென். ஆண்டவரை உயர்த்த வைக்கிறது, நம்மை ஆண்டவரை உயர்த்த வைக்கிறது, நம்மை ஆண்டவரை உயர்த்த வைக்கிறது. நம்மளை ஸ்தோத்திரம் ஒரு காரியத்தை செய்ய வைத்து ஆண்டவர் உயர்த்த முடியும். நம்ம ஆண்டவர் பயன்படுத்தி அவரை உயர்த்த முடியும். ஆமென். ஆண்டவர் நம்மளை ஒரு காரியத்தில் ஸ்தோத்திரம் நம்மளை மையப்படுத்தி அவரை உயர்த்த வைக்க முடியும். அதனால் நம்ம விட்டு கொடுத்து இதை இறங்கி நாம் செய்யும்போது ஆண்டவர் நாம நம் மூலம் உயர்த்தப்படும். அல்லேலூயா. நான் செய்யறதுனால ஆண்டவரை உயர்த்தப்பட போகிறாரு அப்படின்னா உயர்த்தப்பட மாட்டார். ஆமாம், இல்லை, இது இப்போ வசனம் இப்படி தான் சொல்லிக்குது.
இப்படி தான் இன்றைக்கி பாஸ்டர் கூட சொன்னார். இதான் இன்றைக்கி கேட்ட பிரசங்கம். இதை நான் போய் செய்ய போகிறேன். நிச்சயமாக ஏசப்பா உயர்த்தப்படுவார். ஆமாம். இதை கொடுத்தா தானே உயர்த்தப்பட போகுது, இது ஏற்றுமான தானே உயர்த்தப்பட போகுது அப்படின்னா ஆண்டவர் உயர்த்தப்பட மாட்டார். ஆமாம். இது ஒரு சத்தியத்தை பேசுதுன்னா அந்த சத்தியம் இதன் வழியாக தான் போகும். ஹல்லேலூயா. இது ஒன்று செய்ததுனாக்கா அது ஒன்றுத்தின் மூலம்தான் அது இங்கே நடக்கும். ஆமாம். இது ஒன்று பேசுதுனாக்கா அதை எடுத்து போனால் தான் அது பேசும். ஆமாம். இதை வச்சு தான் ஆண்டவரை உயர்த்திருக்கிறாங்கனாக்கா அதை எடுத்து போய் தான் நான் என் ஊரில் ஆண்டவரை உயர்த்தணும். ஹல்லேலூயா. நான் என் மக்கள் மத்தியில் ஆண்டவரை உயர்த்தணும். நான் என் ஜனங்கள் மத்தியில் ஆண்டவரை உயர்த்தணும். நான் என் தெருவில் ஆண்டவரை உயர்த்தணும். அல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம். ஆண்டவர் நிச்சயம் இந்த குருத்தோலை ஞாயிறிலே நம்மை கொண்டு ஆண்டவர் உயர்த்தப்படுவார். ஆமென். நம் மூலம் ஆண்டவர் உயர்த்தப்படுவார். ஹல்லேலூயா. இந்த குருத்தோலை நம்மை கொண்டு ஆண்டவரை உயர்த்த வைக்கிறது, உயர்த்த வைக்கிறது, உயர்த்த வைக்கிறது. சிம்பிளாக நான் இன்னும் கூட என்ன சொல்லணுன்னா, இன்னும் 4 குருத்தோலை எடுத்து போங்க. இன்னும் நீங்கள் கொடுக்குற ஒரு 4 சாக்லேட் எக்ஸ்ட்ரா வாங்குங்க. இன்னும் ஒரு 4 புத்தகத்தை கொடுங்க பசங்க வாங்கி போங்க. தோத்துறோம் எடுத்து போய் இன்னும் ஒரு 4 வீட்டுக்குள்ளே கூட போய் தோத்துறோம். இன்னைக்கு குருத்தோலை பண்டிகை உங்களுக்கு வாழ்த்துக்கள். இந்தாங்க இயேசு உங்களை நேசிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். ஆவியில் உணர்ந்து போங்க. ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு வியாதியஸ்தங்கிட்ட, ஒரு தேவையில் உள்ளவங்கிட்ட, ஒரு பிரச்சனை உள்ளவங்கிட்ட, நீங்கள் கஷ்டத்தில் இருக்கிறீங்களே, ஆண்டவர் உங்களுக்காக ஒரு பிரார்த்தனை பண்ண சொன்னார். உங்களுக்காக ஒரு சின்ன பிரார்த்தனை பண்ணுறேன் இயேசு நாமத்தினால. அருமையான சகோதரரே, ஐயாவே, அம்மாவே, தம்பியே, வாலிபனே, சகோதரியே, தோத்துறோம், தாத்தாவே, பாட்டியே அப்படின்னு அவருக்கு ஒரு ஜபத்தை போட்டுட்டு அதுமாரி அடுத்த ஆளை போய் பார்த்து ஒரு ஜபத்தை போட்டு தோத்துறோம். நீங்கள் வீட்டுக்கு போய் பாருங்கள், நிம்மதியாக தூக்கம் வரும். ஆமாம். மனசுக்கு நல்லா தோத்துறோம், நல்லா குளிர்ந்த மனத்தோடு இருப்பீங்க. இந்த வேலையை செய்து பாருங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் ஸ்தோத்திரம். ராஜ்யத்தை கட்டுவதற்கு பரலோகம் பயங்கரமான சந்தோஷப்படும். ஆமாம். இதுதான் ஆண்டவர் உயர்த்தப்படுவது. இப்போ 4 பேருக்கு சொன்ன பார், ஜெபம் பண்ண பார், 4 வீட்டுக்கு போன பார், 4 மனுஷனை பார்த்தேன் பார், பேசின பார், 4 பேருக்காக சோத்திரம் போட்டேன் பார்.